கடந்த 45 ஆண்டுகால ஈரானின் வரலாற்றை ஒரு மனிதரின் பெயரை குறிப்பிடாமல் எழுதிவிட முடியாது. அவர் அயத்துல்லா அலி காமெனி 1939 ஆண்டு ஏப்ரல் 19 இல் மஷாத் நகரின் ஒரு எளிய மதகுரு குடும்பத்தில் பிறந்தார். அலி காமெனி சிறு வயதிலேயே கல்வியில் சிறந்து விளங்கிய அவர் மன்னர் ஷாவின் மேற்கத்திய ஆதிக்கத்திற்கு எதிராக தனது குரலை உயர்த்தினார். 1963 ஆண்டு முதன்முறையாக கைது செய்யப்பட்டார். இது ஒரு நீண்ட போராட்டத்தின் ஆரம்பம். 6 முறை சிறைவாசம், மன்னரின் இரகசிய போலீசான சாவக் தந்த கொடூரமான சித்திரவதைகள், இவை எதற்கும் அவர் பணியவில்லை. காமெனி மஷாத் நகரில் இரகசியமாக மாணவர்களை திரட்டி புரட்சிக்கு தயார் செய்தார். இதை கண்டுபிடித்து மன்னரின் இரகசிய போலீசான சாவக் அவரை கைது செய்தது. சிறையில் அவர் ஒரு சிறிய இருட்டு அறையில் அடைக்கப்பட்டார். போதிய உணவின்றியும் அவர் வாடினார். எனது கால்களில் சவுக்கால் அடித்தார்கள், ஆனால் என் கொள்கையை நான் விடவில்லை என்று பின்னாளில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தெஹ்ரானில் உள்ள கமிட்டி சிறையில் அடைக்கப்பட்டார். இது புரட்சியாளர்களை சித்திரவதை செய்வதற்காகவே உருவாக்கப்பட்ட இடம். ஓராண்டுக்கும் மேலாக அங்கு அவர் அனுபவித்த கொடுமைகள் ஈரானிய வரலாற்றில் இன்றும் பேசப்படுகின்றன. அங்குதான் அவர் மற்ற முக்கிய புரட்சியாளர்களுடன் இணைந்து இரகசிய திட்டங்களை தீட்டினார். சிறைச்சாலைகள் என் கொள்கைகளை இன்னும் உறுதிப்படுத்தின என்று அவர் பின்னாளில் கூறியிருந்தார். சிறையில் அடைத்தால் மக்கள் மத்தியில் அவருக்கு ஆதரவு பெருகுகிறது என்பதை உணர்ந்த மன்னர் அவரை ஈரானின் ஒதுக்குப்புறமான இரான்ஷர் என்ற பகுதிக்கு நாடு கடத்தினார். ஆனால் அங்கிருந்த மக்களுடனும் அவர் நெருக்கமாகி அவர்களுக்கு சமூக பணிகளை செய்து புரட்சிக்கான ஆதரவை திரட்டினார். 1979 ஈரானிய புரட்சி வெடித்தது. மன்னர் ஷா நாட்டை விட்டு வெளியேறினார். அலி காமெனி விடுதலை செய்யப்பட்டு திரும்பினார். மக்கள் அனைவரும் அவரை ஹீரோவாக கொண்டாடினர். தனது குரு அயத்துல்லா கொமேனியின் வலதுகரமாக மாறினார். 1981 ஒரு மசூதியில் உரையாற்றும் போது நடந்த குண்டுவெடிப்பு தாக்குதல் அவர் வாழ்வையே மாற்றியது. அந்த விபத்தில் அவரது வலது கை நிரந்தரமாக செயலிழந்தது. மரணத்தின் வாசலில் இருந்து மீண்டு வந்த அவர் அதே ஆண்டு ஈரானின் 3வது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றார். உள்நாட்டில் ஹிஜாப் போராட்டங்கள் போன்ற கடும் எதிர்ப்புகள் கிளம்பினாலும் அவர் தனது பிடியை தளர்த்தவே இல்லை. காமெனியின் ஆட்சிக் காலத்தில் ஈரான் கல்வியில் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டது. கல்வி அறிவு ஈரானின் எழுத்தறிவு விகிதத்தை 90%க்கும் மேலாக உயர்த்தினார். குறிப்பாக பெண்கள் உயர்கல்வி கற்பதை ஊக்குவித்தார். மற்றும் விண்வெளி ஆராய்ச்சியில் ஈரானை உலகின் முதல் 15 நாடுகளுக்குள் கொண்டு வந்தார். ஈரான் சொந்தமாக செயற்கைக்கோள்களை ஏவும் திறனை பெற்றது. மருத்துவத்துறையில் மத்திய கிழக்கு நாடுகளில் ஈரான் மருத்துவ சுற்றுலாவிற்கு ஒரு மையமாக மாறியது. ஈரானிலேயே தடுப்பூசிகளை தயாரிப்பதையும் ஸ்டெம் செல் ஆராய்ச்சியில் உலகத்தரம் வாய்ந்த முன்னேற்றத்தையும் அவர் ஆதரித்தார். அனைத்து கிராமப்புற மக்களுக்கும் அடிப்படை மருத்துவ வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்தார். ஈரான் எதற்கும் மற்ற நாடுகளைச் சார்ந்து இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். டிரோன்கள், ஏவுகணைகள் மற்றும் ரேடார் அமைப்புகளை ஈரானிலேயே தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை உருவாக்கினார். இது ஈரான் மீது மற்ற நாடுகள் நேரடி போர் தொடுக்க அஞ்சும் அளவுக்கு அந்நாட்டை பலப்படுத்தியது. அவரது ஆட்சியில் ஈரானின் சாலை போக்குவரத்து மற்றும் அணைக்கட்டுகள் கட்டுவதில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் கடுமையான பொருளாதார தடைகள் இருந்த போதிலும் ஈரான் வீழ்ந்துவிடாமல் இருக்க எதிர்ப்பு பொருளாதாரம் ரெசிஸ்டன்ஸ் எக்கானமி என்ற கொள்கையை அமல்படுத்தினார். இது உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கி மக்களை தற்காத்துக் கொள்ள உதவியது. அதிகார போட்டிகளுக்கு அப்பால் அலி காமெனி ஒரு நவீன ஈரானை கட்டமைப்பதில் தீவிரமாக செயல்பட்டார். கல்வியும் அறிவியலுமே ஒரு நாட்டின் உண்மையான பலம் என்று நம்பிய அவர் ஈரானிய மாணவர்களை உலகத்தரம் வாய்ந்த ஆராய்ச்சியாளர்களாக மாற்றினார்.
தடைகள் பல இருந்தாலும் சுயசார்பு என்ற கொள்கையின் மூலம் ஈரானை தலைநிமிரச் செய்தவர் அவர். அலி காமெனியின் 37 ஆண்டுகால ஆட்சியில் அவர் ஒருபோதும் வளைந்து கொடுக்காத ஒரே விஷயம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீதான அவரது எதிர்ப்பு. அமெரிக்காவை பெரிய சாத்தான் என்று அழைத்த அவர் மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் தலையீட்டை அணுவளவும் விரும்பவில்லை. இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிக்க மறுத்ததோடு அதை புற்றுநோய் கட்டி என்று வர்ணித்தார். ஹிஸ்புல்லா, ஹமாஸ் போன்ற அமைப்புகளுக்கு ஆதரவு அளித்து இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பு அச்சின் மூளையாக செயல்பட்டார். சமீபத்திய ஆண்டுகளில் இந்த மோதல் நேரடி போராக மாறியது. ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் ஏவுகணை சோதனைகள் அமெரிக்காவிற்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்தன. 2026 தொடக்கத்தில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஏற்பட்ட நேரடி ஏவுகணை தாக்குதல்கள் உலகையே 3வது உலகப் போரின் விளிம்பிற்கு தள்ளின. இறுதியாக பிப்ரவரி 2026-28 அன்று இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கூட்டு வான்வழி தாக்குதலில் அலி காமெனி கொல்லப்பட்டார். ஒரு சித்தாந்த போரின் மிக முக்கியமான முகம் மறைந்தது. அவரது மறைவு ஈரானுக்கு ஒரு பேரிழப்பாக இருந்தாலும் அவர் விதைத்த சுயசார்பு மற்றும் எதிர்ப்பு என்ற கொள்கைகள் அந்த நாட்டு மக்களிடையே இன்றும் ஆழமாக பதிந்துள்ளன. ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்தாலும் மத்திய கிழக்கின் அரசியல் வரைபடம் இனி எப்படி மாறும் என்பது உலக நாடுகளின் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. வரலாறு ஒருநாள் தீர்ப்பு வழங்கும். அவருக்கு எங்கள் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதே போன்ற ஆழமான அரசியல் பகுப்பாய்வு வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்துங்கள். உங்களின் ஆதரவு எங்கள் உழைப்புக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பாராட்டு.